வணக்கம் மக்களே! இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜையோட ஃபஸ்ட்டு நாள். இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலைல சீக்கிரமே எந்திரிச்சு, வாசல் தெளிச்சு, கோலம் போட்டாச்சு. வாசல்லையும் போட்டுட்டு, படியிலையும் போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளியில விளக்கு பொருத்திட்டு, அதுக்கப்புறம் தான் உள்ள விளக்கு பொருத்தணும். வெளியிலயும் விளக்கு பொருத்திட்டு அதுக்கப்புறம் உள்ள சாமி செல்ஃப்லேயும் விளக்கு பொருத்திட்டேன். விளக்கு பொருத்திட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா, கிச்சனில் அன்னபூரணி பக்கத்தில் ஒரு விளக்கு வச்சுருக்கேன். அதுவும் பொருத்துவேன். அது எப்போவுமே பொருத்துவேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா, நான் 3 விளக்கு பொருத்துவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஒரு விளக்கு பொருத்தி காமாட்சி விளக்கு பொருத்தி அது பக்கத்தில் 5 திரி போட்டு 5 திரி போட்டு விளக்கு பொருத்தியிருக்கேன். ஒரே விளக்கில் பொருத்திட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, காமாட்சி இது அன்னபூரணி பக்கத்தில் ஒரு விளக்கு பொருத்தி வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா, எப்போவுமே இந்த அன்னபூரணி விளக்கு பொருத்தி தான் வச்சுருப்பேன். எப்போவுமே நான் மார்கழி மாதத்துலேருந்து காலைல எந்திரிச்சு விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்குங்கிறது 5:30க்குள்ளே போடணும். அதனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5 திரி போட்டு விளக்கு பொருத்தணும். அது இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மகாலட்சுமி பூஜை நான் வந்து எப்படின்னா வெள்ளிக்கிழமை எப்போவுமே நான் செய்வேன். குங்குமத்தில் இல்லைன்னா பூவில். இது வந்து ஆனால் பிரம்ம முகூர்த்த விளக்கு பூஜை வந்து இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாள். இது ரெகுலராக நான் செய்யணும்னு வேண்டியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். அந்த வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறணும்னு இந்த பிரபஞ்ச பேராற்றல்கிட்ட வேண்டியிருக்கேன். அது நல்லபடியாக பிரபஞ்சம் எனக்கு நடத்தி கொடுக்கும்னு நம்பிக்கை இருக்குது. அது நிறைவேறிச்சுன்னா உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது 5:30 மணிக்குள்ளே செஞ்சு முடிக்கிறதுங்கிறதுக்காண்டி 5:30 மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, குட்டி பாப்பா எந்திரிச்சிட்டாங்க. அவங்க எந்திரிச்சு அவங்களையும் சாமி கும்பிட சொல்லிகிட்ருந்தேன். சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சமையல் வேலை அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம்னா அப்புறம் காலையில் உள்ள இது வந்து சீக்கிரம் முடிஞ்ச மாரி இருக்கும். காலைல நம்ம வேலையெல்லாம் எல்லாமே சீக்கிரம் முடிஞ்ச மாரி இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் செய்கிறதுக்கு ரெகுலராக தொடர்ந்து செய்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு துணை செய்யணும். எனக்கு ரொம்ப கோடான கோடி நன்றிகள் இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு. பார்த்திங்கன்னா, நம்ம விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த நாள் நல்ல